திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். எதுக்கு பிகினிங்ன்னு கேட்டிங்கன்னா, லைக் இந்த ரெகுலரா ரன்னிங் போறதுக்கும், ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கும், ரெகுலரா மத்த விஷயங்கள் பண்றதுக்கும், இது ஒரு பிகினிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 1 மந்த் நான் இத பண்ணுவேன்னு எனக்கே வந்து சுத்தமா ஐடியா இல்ல. லைக் ஏதோ பண்ணணும்னு நெனச்சு ட்ரை பண்ணது. நியர்லி அரவுண்ட் 1 மாசம் ஆயிடுச்சு. நான் சீசன் 1 வச்சுக்கோங்களேன். இந்த யூடியூப்ல சீசன் 1 வந்து 30 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 30 வீடியோவும் வந்து பெருசா அந்த ட்ரெண்ட் சேஸ் பண்றதோ, இல்ல அந்த மாரிலாம் எதுவும் இருக்காது. எனக்கு எது வந்து காமா இருக்கு அப்படின்னு தோணுச்சோ, அந்த டாபிக்க பத்தி எனக்கு தோணுனத நான் பேசி வச்சிருக்கேன். ஸோ இந்த ரன்னிங்கும் அப்படிதான். ரன்னிங் ரெகுலரா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவேன்ல. மார்னிங் ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஒரு சின்ன விஷயமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் ஓடிருவேன் நானு. என்ன டைம் ஏதாவது ஒரு வழியில அந்த ரன்னிங்க ஓடிருவேன். அந்த ரன்னிங்க சுத்தி லைஃப்ப பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ மொத்தமா. லைக் அதுக்கு ஒரு டைம் குடுக்கணும் பெர் டேக்கு அப்படின்ற மாரி பிளான் பண்ண ஆரம்பிச்சு. லைக் ரொம்ப என்ன சொல்றது? ஒரு மாரி அ ர ரஷ் பண்ணாம ரொம்ப காமா, பொறுமையா, கம்போஸ்டா இருக்கிற எல்லா விஷயத்தையும் பண்ண வந்து எனக்கு ஒரு டிசிப்ளினா டிசிப்ளின் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ரன்னிங்னால மெயினா. ஸோ அந்த ரன்னிங்கும், அதுக்கு மேல ஸ்டாக் பண்ண இந்த யூடியூபும் சேர்த்து, ஸோ லாஸ்ட் 1 மந்த் 1 1/2 இந்த பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இட் வாஸ் குட். உண்மைய சொல்லப்போனா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதையே நான் வந்து கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ வாட் ஐ மீன் இஸ் லைக் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் சீசன் 2. ஸோ நாளையோட சீசன் 1 முடியுது. அதாவது இந்த வீடியோவோட சீசன் 1 முடியுது. இதுக்கு அடுத்து வர்றது சீசன் 2. அதுவும் ஒரு சில விஷயங்கள பத்தி எனக்கு புடிச்சதா அப்படியே ஜாலியா பேசிட்டு போட்டுட்டே இருப்போம். ஸோ தட்ஸ் இட். பி ஹேப்பி, பி ஸ்ட்ராங், பீஸ்.